ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு கதை. இப்படி ஒரு கதையை கொடுத்த அந்த கண்ணதாசன் இந்த பாடலை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்தில் ஒரு பையன் தன்னோட தங்கையை தூக்கி வச்சுக்கிட்டு, அம்மம்மா உன்னை நம்பி அவர் உன்னை வளர்த்தார் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே வரும். அவங்கள ஒரு தம்பி போல தான் வளர்த்துருப்பாங்க அந்த அம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். அவர்தான் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது அவங்களுக்காக வாழ்ந்த ஒரு உள்ளம் என்று நம்பி வாழ்ந்தார். இந்த பாடலை பார்க்கும்போது இப்போ மட்டும் இல்லை, இனி வரும் காலத்துலேயும் எந்த ஒரு கவிஞராலும் இப்படி ஒரு காட்சியை வெளிப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. இதையெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியலை. அப்படி ஒரு அருமையான படைப்பு. இதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் எப்படி நம்ம மனுஷங்களோட மனசில் ஓடுற அந்த உணர்வுகளை ஒரு பாடலாக எவ்வளோ அழகாக மாற்றினார். இந்த பையனை பார்க்கும்போது இவங்க சிறிய சிவாஜி எப்படி இருந்திருப்பாங்க, அதை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ சிவாஜி தான் பாட்டுக்கு கரெக்டாக வாயசிச்சு அப்படியே நம்மளை உயிரோட்டமாக கொண்டு போவார். இந்த பையனும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. குட்டி சிவாஜின்னு கூட இந்த பையனை சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இவன் பாடுற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு ரயில் ஓடுது, அந்த ரயில்லையே இந்த பாட்டை மொத்தமாக படமாக்கியிருப்பாங்க. பார்த்துக்கோங்களேன். ஒரு மலை எப்படி இருக்கும், மலை எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மலை போல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மனசு வேணுமா, அந்தளவுக்கு மனது பெருசாக இருக்கணுமா. நம்மளுடைய வள்ளுவர் பாட்டை கூட இதில் பயன்படுத்தியிருப்பாங்க. செய் நென்றி மறவா வேண்டும் உனக்கு. நமக்கு நன்மை செஞ்சவங்களை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுப்பற்று வேணும், தேசப்பற்று வேணும். அப்படி தானே? தேசப்பற்று எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒருவருக்கு தேசப்பற்று எப்படி இருக்கணும்னா, நமக்கு தெய்வம் இருக்கிறத நீ நம்பணும். ஃபஸ்ட்டு முதல்ல தெய்வம் இருக்கிறத நம்பு. நீ சேவை செய், கடமை எதிர்பார்க்காத. நீ பிறருக்காக வாழணும். நீ பிறருக்காக வாழ கற்றுக்கோ. உனக்காக மட்டும் வாழாத, பிறருக்காக நீ வாழணும். அப்போ தான் உன்னோட தேசம் பிழைக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரிகளை கொண்டு வந்திருப்பார் கண்ணதாசன். அந்த காலத்தில் நம்ம நாட்டில் 14 மொழிகள் பேசியிருக்கான் இந்திய நாட்டில். இப்போ 22 மொழிகள் இருக்கா அஃபிஷியலாக. ஆனால் அந்த காலத்தில் 14 மொழிகள் பேசியிருக்காங்க. அதை கூட சிறப்பாக கண்ணதாசன் கையாண்டிருப்பார். பாருங்களேன். அற்புதமான இந்தியா நாட்டில் பல கோடிகள் வாழக்கூடிய இந்தியா நாட்டில் 14 மொழி பேசுகிறாங்க. அப்படித்தானே? அந்த 14 மொழி பேசுகிறவங்களும் அத்தகைய இந்த நாட்டில் இனச்சண்டையோ ஜாதி சண்டையோ எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த தாய் திருநாட்டில் பிறந்த எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைன்னு நீங்கள் என்ன கற்றுக்கோங்க. எல்லோரும் ஒரு தாயின் மக்கள் அல்லவா. இந்த நாட்டில் பிறந்த எல்லாருமே மன்னர்கள் தான் அப்படின்னு பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை பாடினது எனக்கு ஜானகி அம்மா மாதிரி தான் தெரியுது. ஆனால் யாரும் சரியாக தெரியல. அவங்களோட குரல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அம்மம்மா. கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லோரும் கேளுங்க. இது ராஜா அந்த படம் தான். நம்ம சிவாஜி கணேசன் சார் நடித்த ஒரு அற்புதமான ஒரு காவியன்னு கூட சொல்லலாம். ராஜா ரங்கத்துறை. உங்களுக்கு தாய் திருநாட்டை பிடிக்குமா? நம்ம தாய் திருநாட்டை எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பட் இந்த பாடலை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.